இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க வந்து இவளே வந்து என் பேர்ல போட்டிருக்கா போல இருக்குது. திருட்டுத்தனமா. ஏன்னா, மொட்டை பெட்டிஷன் போட்டு, அப்பதான் வந்து நான் வந்து அவகிட்ட போயிட்டு சொல்றேன். "என்னடி இந்த மாரிலாம் பண்றாங்க பாடி கோயில்." அத நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. பட் ஆனா, இவளுக்கு என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் இவ வந்து கோயில் கட்டி முடிச்சுட்டா. இன்னைக்கு வந்து இவ செட்டில் ஆயிட்டா. இவளுக்கு என்னன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது மத்தவங்களோட வளர்ச்சி வந்து இவங்களுக்கு பொறுக்காது. ஏன்னா, இன்னைக்கு எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது அந்த பேட்ச்ல இருந்தோம்ல, அந்த 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 வயசுல இருந்த திருநங்கைகள் அத்தனை பேருமே இங்க நல்லாயிருக்கும். கடவுள் புண்ணியத்துல, இந்த அம்மா புண்ணியத்துல எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வீடு, வாசலு, ஆம், கௌரவமான ஒரு இதில எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா, இவ 21 திருநங்கைங்க மேல அலிகேஷன் வச்சா, 21 நாயக்குங்க மேல வச்சா, அவங்களோட சேலாங்கன்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்க கல்நாயக் அவங்க பேர்ல வச்சா, இப்ப இவ்ளோ உலகமே பார்க்குதுல்ல. அப்ப தவறுனா போலீஸ் போய் கண்டிக்காதா? ஏன் கண்டிக்கல? ஒருத்தவங்க கூடமா போலீஸ் வந்து பிடிக்காது. ஏன்னா இதில உண்மை கிடையாது. இது மக்கள வந்து திசை திருப்பதுக்காகவும், மக்கள்கிட்டயோ, இவங்ககிட்டயோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த காசு பறிக்க இப்போ எல்லாமே உஷாராயிட்டாங்க. உஷாரானோனே உண்மை தெரிஞ்சு போச்சு. சாயம் வெளுத்துருச்சு.